அதிமுக ரத்தம் எவ்வளவு ஓடுது, உனக்கு எந்த ரத்தம் ஓடுது? நீ முதல்ல காங்கிரஸ், அடுத்து தமிழ்நாடு காங்கிரஸ், அடுத்து பிஜேபி, அடுத்து தேமுதிக, அடுத்து அதிமுக, அடுத்து ஓபிஎஸ், அடுத்து அதிமுக. வெக்கமாக நீ வந்து ஏமாற போட்டு எனக்காக உயிர் கொண்டு நின்று போராடுறேன். என்னை ஏற்காக மதிக்கக்கூடிய பண்பு எனக்கு இருக்கு. நீ யாரும் நேரத்தை காட்டி கொடுத்து போன உன் மீது ஒரு வழக்கு வச்சுனா நீங்க கட்சியில் நிற்பையா? அடுத்த செகண்டே போயிடுவேன். வேற அன்னைக்கு போயிட்டு அங்க இருந்து இங்க வந்து சாப்பிடுற வாங்கி கொண்டு போறதுக்கு ஏதோ பைத்தியக்காரர்களுக்கு மேலே வேற மட்டும் வந்து நினைச்சது கொடி கட்டிலாங்க வயசு கட்டிலாங்க. நீ வாங்க ஆளுநர் காது உடச்சு காது வேடிக்கை வந்தாங்க கிட்டு வர நிச்சயமாக நான் தான் வந்து சேவை செய்ய இருக்கிறேன். வணக்கம். அதிமுகவில் மீண்டும் சலசலப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தக்கூடிய வகையிலான நிகழ்வு ஒன்று நடைபெற்றிருக்கிறது. அதாவது விருதுநகரில் நடைபெற்ற, சிவகாசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசியது தற்போது சர்ச்சையாக மாறியிருக்கிறது. அதாவது முன்னாள் அமைச்சர் மாஃபை பாண்டியராஜனை மிரட்டல் விடுக்கக்கூடிய வகையில் அவர் ஒருமையில் மரியாதை குறைவாக பேசியிருக்கின்றார். இந்த பேச்சினுடைய பின்னணி பொறுத்தவரையில் ஏற்கனவே நேற்று முன்தினம் இதேபோன்று விருதுநகரில் ஒரு நிகழ்ச்சி அதிமுக சார்பாக நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் இருவரும் கேடிஆர் மற்றும் மாஃபை பாண்டியராஜன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். அப்போது மேடையில் இரண்டு முன்னாள் அமைச்சர்களுக்கும் சால்வை அணிவிக்க தொண்டர்கள் வரிசையாக வந்தபோது, அப்போது மாஃபை பாண்டியராஜனுக்கு ஒரு நிர்வாகி சால்வை அணிவிக்க வந்தபோது முன்னாள் அமைச்சர் கேடிஆர் அந்த நிர்வாகி கன்னத்தில் அறிந்தார். இது மிகப்பெரிய சர்ச்சையாக பரபரப்பாக மாறியது. இது தொடர்பாக விளக்கம் அளித்த முன்னாள் அமைச்சர் மாஃபை பாண்டியராஜன், ராஜேந்திர பாலாஜி ஒரு குறுநில மன்னர் போர் விருதுநகரில் செயல்பட்டு வருகிறார் என்றெல்லாம் பேசியிருந்தார். அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் தான் இன்றைய நாளில் நடைபெற்ற சிவகாசியில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் மாஃபை பாண்டியராஜனுக்கு பகிரங்கமாக மிரட்டல் விடுக்கக்கூடிய வகையில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசியிருக்கின்றார். அவர் அந்த பேச்சில் பல்வேறு, அதாவது ஒருமையில் மரியாதை குறைவாக பல்வேறு வார்த்தைகளை அவர் உபயோகித்திருக்கிறார். குறிப்பாக அதிமுகவில் தான் ஒரு குறுநில மன்னர் தான் என்று தெரிவித்திருக்கிறார். என்னை பற்றி பேச வேண்டும் என்றால் விருதுநகரில் வந்து பேசிப்பார், என்ன ஆகிறது என்றெல்லாம் மிரட்டியிருக்கின்றார். ஏன் சென்னையில் சென்று பேசுகிறார் என்றெல்லாம் பேசியிருக்கிறார். மேலும் வெற்றி தோல்வி என எது வந்தாலும் அதிமுகவில் தான் தொடர்ந்து பயணிப்பேன், அதிமுகவில் தான் இருந்திருக்கின்றேன் என்றும், ஆனால் மாஃபை பாண்டியராஜன் அவர் குறிப்பிட்டு பேசும்போது அவர் காங்கிரஸ் இருந்தார், அதுக்கு பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ், பிஜேபி, தேமுதிக, அதிமுக, அதுக்கு பிறகு ஓபிஎஸ், அதுக்கு பிறகு மீண்டும் அதிமுக என கட்சியில் மாறி மாறி வந்த உனக்கு என்னுடன் போட்டிக்கு வர தகுதி இருக்கு என்றெல்லாம் பேசியிருக்கான். யாரு நீ என்று ஒருமையெல்லாம் பேசியிருக்கின்றார். அதே போன்று என்னுடைய உடலில் அதிமுக ரத்தம் ஓடுகிறது, ஆனால் உன்னுடைய உடலில் என்ன ரத்தம் ஓடுகிறது என்றெல்லாம் மரியாதை குறைவாக அவருடைய பேச்சு என்பது மிக ஆவேசமாக பேசியிருக்கிறார். அவருடைய பேச்சு என்பது அதிமுகவில் மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக போகிற போக்கில் மிதித்து தள்ளிவிடுவேன் என்றெல்லாம் அவருடைய மிரட்டல் விடுக்கக்கூடிய வகையில் பகிரங்கமாக அவர் பேசிய பேச்சு என்பது மீண்டும் அதிமுகவில் சலசலப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கிறது. என்றால் தொடர்ச்சியாக அதிமுக பொறுத்தவரை ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இருவருக்கும் இடையே கருத்து முரண் என்பது ஏற்பட்டது. அது மிகப்பெரிய சர்ச்சையாக சலசலப்பாக மாறி மீண்டும் அதிமுக உடைகிறதா என்றெல்லாம் பேசப்பட்டது. அதற்கு பிறகு இருவரும் சமரச பேச்சுவார்த்தை மேற்கொண்டு தற்போது சுமூகமாக சென்று கொண்டிருக்கும் நிலையில் மீண்டும் இரண்டு முன்னாள் அதிமுக அமைச்சர்களுக்கு இடையான இந்த பேச்சு மோதல் என்பது சலசலப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது பின்னணி பொறுத்தவரை என்று என்னவென்றால் விருதுநகரை பொறுத்தவரையில், அதாவது கழக ரீதியாக 3 மாவட்டங்களாக பிரிப்பதற்கான பணிகளை எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வருவதாகவும், அவ்வாறு கழக ரீதியாக 3 மாவட்டங்கள் பிரிக்கப்படும் போது அது முழுக்க மாஃபை பாண்டியராஜனுடைய கட்டுப்பாட்டுக்குள் செல்ல இருப்பதாகவும், அதற்கான பணிகள் மேற்கொண்டு வருவதால் ராஜேந்திர பாலாஜி இதுபோன்ற ஆவேசமாக பேசியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்வு என்பது அதிமுகவில் மீண்டும் சர்ச்சையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. பானு.